விட்டு நீங்கள் வெளியேற தயார்? அது பிரச்சனை இல்லை. நான் இந்த குற்றச்சாட்டுகளினுடைய பின்னணி தொடர்பாக கேட்கின்றேன். ஆயுத போராட்டம் இருக்கின்ற பொழுது இதற்கு பின்னால் புலிகள் அமைப்பு இருக்கிறார்கள் அல்லது வேறு ஒரு ஆயுத போராட்டம் எனக்கு விளங்கல. நானும் ஒரு கட்சியை சேர்ந்தேன். கட்சி நடத்துறதுக்கு நிதி தேவைப்படும். நான் நிதிய இயக்கங்கள் கடந்த காலத்தில் செய்த மாதிரி போத வஸ்து வியாபாரத்திலேயோ அல்லது வர்த்தகர்களை மிரட்டி பணிய வைக்கவோ நான் அதுக்கெல்லாம் எனக்கு பிரபாகரன மாதிரி நடக்க முடியாது. நான் அதை விரும்பவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பிரபாகரன் என்ன மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறை அல்ல இயக்கங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை தீர்த்து அதை முதலே சொன்னேன். அப்போ இங்கே கிட்ட தெளிவனாக்கள் இருந்தவ அவையில் எனக்கு சொன்னாகாத இந்த கவியில் இல்லை. எனக்கு சொன்னவ பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால் தாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் இங்கே வரவிட மாட்டோம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த அயலக தமிழர் மாநாடு என்கின்ற ஒரு விவகாரத்தில் ஒரு நிகழ்வில் போய் பங்கெடுத்திருக்கிறார்கள். அங்கு ஊடகங்களை சந்தித்த ராமலிங்கம் சந்திரசேகர் மிக காட்டமாகவே இந்த கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற இழுவைமடி படகு அத்துமீறல் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த இல்லை என்றதான் என்னுடைய இது. இவர்கள் என்ன செய்திருக்க வேணும்? அவரை அந்த மாநாட்டுக்கு போக முந்தி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு வச்சிருக்க வேணும். இவர்கள் என்ன ஸ்டாலின் மோகன் சொல்லிக்க கூடாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு விருப்பம் இருக்காது கதைக்கிறது. அவருக்கு அங்கே அடுத்த வருஷம் தேர்தல் எதிர்கொள்ள போறேன். இது என்ன கிடைச்சிருந்தால் உடனடி அந்த நிமிஷத்துல நான் முதல் மாநாட்டுக்கு போக முந்தி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் மக்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு உண்மை நிலைமையை சொல்றது. தமிழ் பிரதிநிதிகள் ஒன்றிணைய வேண்டுமா வேண்டாமா? இப்போ தமிழ் மக்கள் ஐக்கியப்படணும் என்று சொல்லி டிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் ஐயா காலத்திலிருந்து இன்று மட்டும் நடந்து கொண்டிருக்கு. சமஷ்டி என்று சொல்லப்படுற அதிகாரங்களில் கொடுக்கப்பட்ட கனடா ஆஸ்திரேலியா நாடுகளை விட ஒத்தியாட்சி என்று சொல்லப்படுற தனி நாடு, தனி காசு இருக்குது, தனி கொடி இருக்குது, தனி கீதம் இருக்குது. இதை விட வேறு எங்களுக்கு வேணும். ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அரசியல் ஆளுமை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட கால அரசியல் பயணம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொடர்ச்சியான ஒரு 30 ஆண்டு கால பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை செய்திருக்கிறீர்கள். 2024 ஆண்டு பொது தேர்தலினுடைய அந்த ரேஸில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டதா இபிடிபி? வெற்றியை நோக்கிய எங்களை மக்கள் எப்படியும் தெரிவு செய்வார்கள் என்கின்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில் இருந்து விட்டீர்கள். மெத்தனமாக இருந்ததும் ஒரு பிரதான காரணம். மற்ற அதே நேரத்தில் நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற நேரத்தில் அதுக்கு அந்த பதிலொன்றை சொல்லியிருந்த நான் என்னுடைய வீழ்ச்சிக்கும் அனுர திசநாயக்கனுடைய எழுச்சிக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு காரணம். ஏனென்றால் அதில் ரொம்ப பொய்கள், வீழ்ச்சிக்கும் பொய்கள் வந்திருக்குது, எழுச்சிக்கும் பொய்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த சமூக வலைத்தளங்கள் கடைசி காலத்தில் நிரம்ப பொய்கள் சொன்னதும் ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் செய்ததும் ஒரு பிரதான காரணமாக நீங்கள் முதல் சொன்னது கேட்டது போல் நாங்கள் மெத்தனமாக இருந்தோம்ன்றது உண்டு. ரெண்டாவது இந்த சமூக வலைத்தளங்களில் வந்த பொய்யான செய்திகள். ஏன்னா இப்போ தேர்தல்கள் வரும்பொழுது இபிடிபி சம்பந்தமான பொய்யான செய்திகள் பொதுவாக வாரது. தேர்தலுக்கு முதல் அந்த நிகழ்வுகள் குறைவாக இருந்தது. எங்களுக்கு அதுக்கு சரியாக பதில் கொடுக்க முடியல கடைசி நேரத்தில் வந்ததால். உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ இருக்கிற இடம் கிட்டத்தட்ட இங்கே 28 வருஷம் மட்டும் நிற்கிறேன். இந்த காணி ஒரு கைவிடப்பட்ட இடமாக இருந்தது. மக்கள் சேவைக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த காணிக்கு நான் வர்றதுக்கு முதல் ஒரு காலகட்டத்தில் புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த நிலம். இப்போ இபிஆர்எஃப்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்திய படையினுடைய அமைதிப்படையினுடைய கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் இலங்கை, அதுக்கப்புறம் இங்கே மக்களுடைய சேவை. இந்த யாழ் மாவட்டம் குடாநாடு விடுவிக்கப்பட்ட பிறகு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டவ அந்த மக்களுக்கான ஒரு சேவைக்காகத்தான் நான் இங்கே அலுவலகம் ஆரம்பித்தேன். அதில் 2 வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று
இந்த கட்டிடத்தை நான் நீண்ட காலமாக பயன்படுத்தினபடியினால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மின்சார நிலுவை இருக்குன்னு சொல்லி அதில் எந்த உண்மையும் இல்லை. நீங்கள் மின்சார சபையை கேட்டால் தெரியும், 0 பில் என்றதுதான். அடுத்த இந்த காணிக்கான உரிமம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் 7 வருஷமாக வழக்கில் இருக்குது. ஆனால் அந்த வெளியிலிருந்து உரிமை கொண்டாடுறாக்களால் இன்னும் சரியான தஸ்தாவேஜுகளை இன்னும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இல்லை. ஆனால் நான் நீண்ட காலமாக இருக்கிறபடியினால் எனக்கு ஆட்சி உரிமைக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் யாராவது அவர்கள் தங்களுக்கு உரிமை இருக்கின்றதை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தினால் நான் அதை விட்டு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். இந்த ஸ்ரீதர் தியேட்டர் என்கின்ற இந்த சொல்லாடல், அதை அபகரிக்கப்பட்டது என்கின்ற சொல்லாடல் வரலாறு நெடுகிலும் இருந்து வருகிறது. இவ்வளவு வெளிப்படையாக நீங்கள் சொல்வதனால் கேட்கின்றேன், நீங்கள் இந்த தியேட்டரினுடைய வகிபாகத்தை நீங்கள் பிடித்து கொள்வதற்கு முதல் இது யாருடைய சொத்தாக இருந்தது, அது அல்லது உங்களுடைய கைக்கு இது எப்படி வந்தது? ஒரு தெளிவிற்காக கேட்கிறேன். அப்போ என்னுடைய பதில் உங்களுக்கு உலங்கையிலையோ தெரிய இல்லை. இது ஒரு கைவிடப்பட்ட இடமாக, யாருடைய உரிமையும் இல்லாத இடமாகத்தான் இருந்தது. அதற்காகத்தான் சொன்னான், ஒரு காலகட்டத்தில் புலிகள் இதை பயன்படுத்தினார்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் EPRLF, நான் கூட EPRLFல இருக்கையில் நாங்கள் ஒரு முத்திரை கொண்டு வெளியிட்டோம். நாங்கள் இந்த கட்டிடத்தில் அந்த முத்திரை வெளியிட்டோம். முதலாவது முத்திரை. 2வது முத்திரை நாவலர் மண்டபத்தில் வெளியிட்டது. அப்போ நாவலர் மண்டபம் வந்து யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ அந்த அனுமதியை பெற்று இது கைவிடப்பட்ட நிலமாக இருந்தது. கைவிடப்பட்ட உரிமையாளர் இல்லாத நிலமாக இருப்பது என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் ஒரு பெரிய பாரிய கட்டடம் ஒன்று இருக்கும்போது அது ஒரு கேள்வியை உருவாக்குகிறது. நிச்சயமாக. இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த ஜப்பான் உறுதி என்று உங்களுக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய, நான் அதை பற்றி கணக்கு சொல்லக்கூடாது. இந்த ஜப்பான் உறுதி என்று இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் இந்த ஜப்பான் உறுதி பிரபலமானது, அது உண்டு. 2வது இந்த 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 இதில் முந்தி இந்த இந்த கம்பெனியை நடத்தின பங்குதாரர்கள் பல இடங்களில் இந்த கட்டிடத்தையோ இல்லை இந்த இடத்தை அவர்கள் ஈடு வச்சு அது அறுதியாக போன இதுகளெல்லாம் வரலாறுகளில் பதிவுகளில் இருக்குது. அப்புறம் கைவிடப்பட்ட நிலமாக இருந்தபடியினால் இங்கே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த சேவை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அப்போ ஒரு பாதுகாப்பான இடத்தை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நான் அந்த நேரத்தில் எனக்கு இது அடையாளப்படுத்தப்பட்ட நிலமாக இருந்தபடினா நான் இங்கே வந்து இருக்கிறேன். அப்போ உரிமையாளர்கள் என்று யாராவது உரிமை கோரினால் அவர்கள் நீதிமன்றத்தில் அதுக்குரிய ஆவணங்களை காட்டினால் அது விட்டு நீங்கள் வெளியேற தயார். அது பிரச்சனை இல்லை தானே. இன்னொன்று, இலங்கை காணி சட்டத்தின்படி ஒரு ஆள் எந்த விதமான தடையும் இல்லாமல் 10 வருஷம் ஒரு காணியில் குடியிருப்பாராக இருந்த ஒரு நிலத்தில், அது கட்டிடமாக இருக்கலாம் அல்லது குடியிருப்பாராக இருந்தால் அவர் அந்த ஆட்சி உரிமையை எடுக்கலாம் என்று சட்டத்திலேயும் இருக்குது. தேர்தல் காலத்தில் அல்லது இந்த பிரச்சார காலத்தினுடைய இறுதி பகுதியில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பேசியிருக்கிறீர்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது தொடர்ச்சியாக சில குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, ஒரு தரப்பு எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் மறுப்பு சொல்லி வருகிறீர்கள். ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் EPDP மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிற்கும் புலிகளினுடைய ஏற்பாடு என்கின்ற ஒரு குறிகாட்டல் இருந்தது. இப்பொழுது புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டார்கள் என்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுதும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யார் பொறுப்பு சொல்வது? அதாவது இப்போ அன்றைக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றா கேட்கலாம். ஆனால் அதுக்குரிய ஆதாரம் என்னன்றதை தான் நான் கேட்பேன். உதாரணத்துக்கு இப்போ கொழும்பில் நான் பல இடங்களில் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் புதகுழிகள் இருக்கின்றதெல்லாம் அன்றைக்கு பிரச்சாரம் பண்ணினார். அப்போ அதில் நான் இருந்த இடங்களில் பல மாடி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ
பார்க் ரோட்டுன்ற இடத்துல இருந்தேன் நான். அங்கே கிட்டத்தட்ட 24-34 மாடி கட்டிடம். அப்போ 24-34 மாடி கட்டிடம் பண்ணால் நிலத்தில் எவ்வளோ எத்தனை அடி கிண்டி இருக்க வேணும்? எத்தனை அடி? சும்மா ஒரு கணக்குக்கு சொல்லுங்க. 20 அடி 30 அடி கட்டாயம். ஆனால் இங்கே வடக்கில் ஒரு அடி கிண்டினாலே புதகுழிகள் வருது. அப்போ கடந்த காலத்தில் பொய்யான குற்றச்சாட்டு தான் எங்கள் மேலே சொல்லப்பட்டது. நான் பொதுவாக இதை வரைய குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்கள், அன்றைக்கு புலிகள் இருந்த காலத்தில் சொல்லப்பட்டேன்னு சொன்னீங்கள். இன்றைக்கும் தொடருது என்றால் அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டவ இன்றைக்கு என்ன தொடருது? அப்போ இப்போ சிறுத்தை தேட்டர் சம்பந்தமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், மின்சார கட்டணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கட்டாமல் இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் அந்த ஆர்டிஐ என்று என்னென்னு சொல்கிறது, தகவல் அறியும் சட்டத்துக்குள்ள நீங்கள் எடுக்கலாம், உடனே எடுக்கலாம், 0 பில். இல்லை, நீங்கள் அதற்கான மறுப்பை தெரிவிக்கிறீர்கள். நான் அதை அப்படியே மறுப்பு மாத்திரம் இல்லை, நான் என்ன மறுப்பை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்பதற்கான வழியையும் சொல்கிறீர்கள். இல்லை உறுதிப்படுத்துறது மாத்திரம் இல்லை, அதான் உண்மையை சொல்கிறேன். ஆனால் எங்கள் மேலே சொல்லப்பட்டது எல்லாம் பொய் தானே. நான் இந்த குற்றச்சாட்டுகளினுடைய பின்னணி தொடர்பாக கேட்கின்றேன். ஆயுத போராட்டம் இருக்கின்ற பொழுது இதற்கு பின்னால் புலிகள் அமைப்பு இருக்கிறார்கள் அல்லது வேறு ஒரு ஆயுத போராட்டம் எனக்கு விளங்க இல்லை. நீங்கள் எது ஆயுத போராட்டம்? நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையை விட்டு தேசிய நீரோட்டத்தில் இல்லை 2009ஆம் ஆண்டிற்கு முதல் இபிடிபி மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் புலிகள் அல்லது வேறு ஒரு ஆயுத குழுவினுடைய பின்னணியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது என்று நாங்கள் நியாயப்படுத்தலாம். 2009ற்கு பிறகும் வர்த்தகர்கள், நான் அந்த குற்றச்சாட்டுகளை வரையறுப்படுத்த, காணிகளை சுவீகரித்திருக்கிறார், நீங்கள் சொன்னது போல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாமல் இருக்கிறார், எங்களுடைய வர்த்தகங்களை முடக்கிறார், இப்படி என்று தேர்தல் காலத்தில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவல்ல, இந்த குற்றச்சாட்டுகளினுடைய பின்னணி தொடர்பாக ஏன் யாரால் இந்த பின்னணி என்றது, உதாரணத்துக்கு ஒரு இந்த விண்ணன் என்ற ஒரு வியாபாரி இருக்கிறார். அவர் காலத்துக்கு காலம் யார் ஆட்சியில் இருக்கணுமோ அவரோடு சேர்ந்து தன்னுடைய சட்டவிரோத அல்ல சமூக விரோத செயல்களை அவர் ஈடுபடுறவர். உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட ஒரு கோரிக்கை வந்தது, அந்த இங்கேருந்து நாவல்குழிக்கு போய்க்குள்ள அந்த வளைவு இருக்குது, அந்த வளைவுக்கு முன்னால் இருக்கிற காணி ஒரு பள்ளக்காணி, அரச காணி, அவர் அதை நிரப்பி பெட்ரோல் ஷெட்டுகள் போன்ற வியாபாரங்கள் நடத்த முற்பட்டார். அப்போ அந்த ஊர் மக்கள் என்கிட்ட முறைப்பட்டுச்சினம், அதை நிரப்பினால் வெள்ளம் வந்தால் தங்களோட வீடுகளுக்குள்ள போகும், வயல்களுக்குள்ள போகும், ஆனபடி அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்போ நான் அதை மறுத்தினேன். ஏன்னா அந்த மக்கள் கேட்கணுமன்றதுக்காண்டி நான் அதை மறுத்திருக்கிறேன். அதில் நியாயம் இருக்குது மக்களுடைய இதில். அப்போ அவருக்கு எங்கள் மேலே அதிருப்தி. அதுபோல் இந்த கஸ்தூரியார் கடத்தொகுதியை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கஸ்தூரியார் கடத்தொகுதியை முதல் அவர் கூட செய்கிறதுக்கான முயற்சியை தான் நாங்கள் எடுத்தினாங்க. அதாவது இந்த டவுனை அபிவிருத்தி, இந்த டவுனை யாழ்ப்பாண டவுனை அபிவிருத்தி செய்கிறதுக்காக, இந்த மக்களுக்கு கடத்தொகுதிகள் தேவை என்றதுக்காக, கட்டடங்கள் தேவை என்றதுக்காக நாங்கள் அவர் கூட செய்ய முற்பட்டது. ஆனால் அவரை அந்த நேரத்தில் சிஐடியினர் அவரை கைது செய்தவர். ஒன்று இந்த மகேஸ்வரனுடைய கொலையில் சம்பந்தப்படுத்தியும், மற்றது நிதி முறைகேடு காரணமாக அவர் கைது செய்யப்பட்டவர். அப்போ அதால் அந்த கட்டிட தொகுதி காலதாமதம் ஆகுமென்றதுக்காண்டி நாங்கள் அதை வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தது. அவரும் தமிழ் வர்த்தகர் தான். அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குன்றது வேறு. அப்போ அவரும் அதை பற்றி சொல்லியிருந்தார். அப்படி மற்றது அங்கே அந்த சங்கிலியன் தோப்பு அதை அபகரிக்க வழிக்கிட்டது. அப்போ நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. சங்கிலியன் அரண்மனை, அப்படி பல விடயங்கள் அது முறைகேடாக இந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். 2009க்கு முதல் A9 ரோட் பூட்டப்பட்டிருக்கிறபடியினாலும் யுத்த சூழல் காரணமாகவும் எங்களோட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதில் பிரச்சனை இருந்த தடைகள் இருந்தது. அப்போ நாங்கள் அன்றைக்கு ஆட்சியிலேருந்து அரசாங்கங்களோட கதைச்சு தமிழ் வர்த்தகர்களை அழைச்சி அவர்களுக்கு அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்துனாங்க.
அது துர்ப்பியம் செய்ய வேண்டாம், நியாயமான விலையில் கொடுக்க வேணுமென்றது தான் எங்களுடைய இதாக இருந்தது. அப்போ இவர் அதை துர்ப்பியம் செய்துட்டார். அதுபோல் மகேஸ்வரி நிதியத்துக்கூடாக நான் மணல் இது மணல் வியாபாரம், மணலை எடுத்து மக்களுக்கு இலகுவாக விரைவாக நியாயமான விலையில் கொடுத்து. இன்றைக்கு அது இல்லை, இன்றைக்கு இல்லை தானே, அன்றைக்கு அதை செய்தது. அப்போ இவருக்கும் நானும் ஒரு கட்சியை சேர்ந்தேன், கட்சி நடத்துறதுக்கு நிதி தேவைப்படும். அப்போ நான் நிதிய இயக்கங்கள் கடந்த காலத்தில் செய்த மாதிரி போத வஸ்து வியாபாரத்திலேயோ அல்லது வர்த்தகர்களை மிரட்டி பணிய வைக்கவோ நான் அதுக்கெல்லாம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்திலே நான் அதில் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் வெளிப்படையாகவும் இருந்தேன். அப்போ நான் இன்றைக்கு ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ளால் முன் போயக்கில் நான் இன்னும் அதில் அதாவது உங்களுக்கு தெரியும், இயக்கங்களுக்குள்ள உள்முரண்பாடுகள் வந்தபோது அவர்கள் வன்முறை கூடாக கொலைகளுக்கு கூடாகத்தான் நான் தீர்த்து கொண்டவன். ஆனால் நான் எல்லா இயக்கம் நான் அதை வெளிப்படையாக சவாலுக்கு நான் உட்படுத்தேன். ஆனால் நான் இபிஆர்எஃப்க்கு உண்மையாக தோழர் நாபாதான் உத்தியோகபூர்வமான தலைவராக இருந்தாலும் நடைமுறையில் இங்கே நான் தான் அதை வழிப்படுத்தி நெறிப்படுத்தினான் 86 மே மாதம் மட்டும். அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நான் உள்ளுக்கு இடம் கொடுக்க இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கு போனது. அதுவும் ஒரு காரணம், தலைமை இபிஆர்எஃபினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள், இந்த மத்திய கமிட்டியெல்லாம் அங்கே இருக்கிறபடியினால் அவைகளோட கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரத்துக்கு அடுத்த சக இயக்கங்களுடைய தலைமைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்தபடியினால் பிரபாகரன் உட்பட அவைகளோட கலந்துரையாடி ஒரு பொது வேலை திட்டத்தில் நாங்கள் போராட்டத்தை நடத்துறதுக்கு. அப்போ இங்கே கிட்ட தெளிவனாக்கள் இருந்தவ அவையில் எனக்கு சொன்ன கதை இந்த கவியில் இல்லை. எனக்கு சொன்னவ பிரபாகரன் தனிநாட்டை கையை விட்டால் தாங்கள் இயக்கத்தை கலைப்போம், இல்லை பிரபாகரன் இங்கே விட மாட்டோம், தாங்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம்னு எனக்கு சொன்னவ. என்னையும் போய் தங்களோட தலைவரோட கதைக்க சொல்லி தங்களுடைய தலைவரோட கதைக்க சொல்லி சொன்னவன். அப்போ கதைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த இதில் அந்த சந்திப்பில் பிரபாகரன் கலந்து கொள்ள இல்லையென்றால் இங்கால நாபா தோழர் வரையில்லை, தான் வரையில்லை, என்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரதராய பெருமாளை கூட்டிகிட்டு போய் சொல்லித்தான் நாபா தோழர் எனக்கு சொன்னபடியினால். அப்போ அங்கே எங்களோட தலைவர் வராதபடி அங்கே பிரபாகரன் வர போகிறதில்லை. அங்கால பாலசிங்கன், ஜோகி, மற்ற திலகர், இவ்வளவு இப்படி ஒரு பெரிய மேசை. இங்கால நாங்கள் வாசல் பக்கம், நாங்கள் அவியல் அங்கால எதிர்ப்பக்கம். அப்போ 2 தரப்புக்கும் தத்துவ வித்தகத்தினம், இவியல் பந்தறி அவியல் அடிக்கிறார், அவியல் பந்தறி அவியல் அடிக்கிறார். அப்போ நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் எழும்பி சொன்னேன், நீங்கள் இங்கே 2 தரப்பும் மூக்கு முட்டை விழுங்கிட்ட குதியங்குத்துவியல் அடிபட்டு சாகிற சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுற சாதாரண மக்களும் என்று சொல்லிக்கொண்டு நான் எழுப்பினோட அதோட அந்த இது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நான் சூளமாட்டி சம்பவத்தில் சிறையில் இருக்கல பிரபாகரன் சங்கர் அல்லது சொர்ணலிங்கம் வந்து அனுப்பினது தங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு. அப்போயும் நான் சொன்னான், என்ன முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிப்பாட்ட சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் கதைக்கலாம். இப்போயும் கூட இங்கே இருக்கிறார், என்ன பேர் கன பேரை சொல்லலாம், என்ன பேர் சிதம்பரநாதன் இருக்கிறார். அவர் இது என்ன விரிவிரியால் அவரோட அவர் அப்படி பல பேர் சொல்லினா நீங்களும் பிரபாகரனும் சேர்ந்தால் எவ்வளோ சாதிக்கலாம், ஏன் செய்யக்கூடாதுன்னு. நான் அவைகளுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் பிரபாகரன் சொல்லுங்க, இந்த சகோதர படுகொலையில் நிறுத்தச்சு. சரி, அப்படி இருந்தும் யாழ்ப்பாணத்துக்குள்ள ஆமி வரப்போதுன்றோன்னு பிரபாகரன் நேற்று 2 பேரை அனுப்பினது. ஒன்று சந்திரமோகன், ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு பிரதானி, மற்றது மதிமோகன் ராஜா, அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழக தலைவர், புலிகள் சுற்றுப்போட்டு, இவரெல்லாம் என்னுடைய நண்பர்கள். அப்போ இவள் 2 பேரும் மின்னட்டு அனுப்பினது அரசாங்கத்தோட கதைச்சு பட நகர்வை நிப்பாட்ட சொல்லி. அப்புறம் காலம் கடந்துட்டு அது வேறு பிரச்சனை. அப்புறம் என்ன சொல்ல வாரென்றால், கடந்த காலங்களில் எங்கள் மேலே சுமத்தப்பட்டது
பெருமளவில் உண்மைக்கு புறம்பானது. இப்பொழுது சில போல ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தால் கூட அது கட்சி கொள்கைக்கோ இது பிறகு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு 90ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் 90ஆம் ஆண்டு தான் கொழும்புக்கு போகிறேன். 90ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு போயிருக்கல ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டம், அதாவது தேசிய நீரோட்ட ஆயுத போராட்டத்தை கையை விட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதான் நாங்கள் முன் வச்சனாங்க. அதைத்தான் நான் முன்னெடுத்தது. இப்போ இதால் இந்த மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தால் மக்கள் எங்களை நோக்கி அணிதிரள வழி கிடைக்கல தான் பிரபாகரனுக்கு அந்த பயம் பிடிச்சது. அப்புறம் பிரபாகரன் மெட்டாக்களை வற்புறுத்தி பயப்படுத்தி டிஎன்ஏ என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினது. அவைகள் எல்லாரும் சேர்ந்து என் மேலே சேறு பூசினது. அப்போ உண்மைக்கு புறம்பாகத்தான் சொல்லப்பட்டது. அப்போ இந்த வர்த்தகர் விண்ணன் என்ற வர்த்தகர் என் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக தான் பொய் அனுப்பி 25 கோடி என கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்போ அவர் 25 கோடி கொடுத்தா குற்றச்சாட்டு அவர் அதுக்கான வரிய அப்போ அவர் அங்கே ஒரு 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 வரி ஏய்ப்பு நடந்திருக்கின்றதான். இந்த குற்றச்சாட்டுகள் தேர்தல் காலத்தில் முன்வைக்கப்படுகின்ற பொழுது உங்கள் தரப்பில் இருந்து வரக்கூடிய பதில்கள் அவ்வளவு வீரியமாக இல்லை என எண்ண தோன்றுகிறது. இப்பொழுது நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டுக்களை ஒரு தனிநபர் உங்கள் மீது வைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு எதிர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் அவருக்கு எதிராக நட்டஈடு கோடி கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், அதை தெரிந்து கொண்டுதான் கேட்கின்றேன். ஆனால் இந்த கடிதம் மட்டும் போதுமானதா? அவர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற பொழுது அவருக்கு நிகரான தாக்கத்தோடு பதிலளிக்காவிட்டால் அது ஆம் என்று தலையசைப்பது போல இல்லையா? பதிலளிச்சு கொண்டு இருக்கிறோம். அதாவது இதுக்கு முதலும் நான் ஒரு சட்ட நடவடிக்கை போல என்ன தயக்கம் இல்லை, சட்ட நடவடிக்கை நான் போய்கொண்டு நான் இருக்கிறேன். இப்போ சட்ட நடவடிக்கை 2 வருஷத்துக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போகலாம். நானும் அதுக்குரிய இதுகளை தயாரிக்கத்தானே வேணும். தயாரித்து நான் சட்ட நடவடிக்கைக்கு நான் போகிறதுக்கு இருக்கிறேன். எனக்கு பிரபாகரன் மாதிரி நடக்க முடியாது. அது நான் அதை விரும்பவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பிரபாகரன் என்ன மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறை அல்ல இயக்கங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை தீர்த்து அதை முதலே சொன்னது தானே. அதாவது இயக்கங்களுக்கு இடையில ஏன்னா இயக்கங்களுக்கு உள்ளுக்கு நடந்த முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளையும் என்ன மாதிரியாவே தீர்த்து கொண்டவ வன்முறை கொலை இதுகளாலான் இதுதான் எங்களோட போராட்டம் திசை திரும்பி பலவீனப்பட்டு போச்சுன்றது ஒரு பக்கம். அப்போ இங்கேயும் நான் அதை கடைப்பிடிக்க விரும்பல. அவைகளுக்கு நல்லாக தெரியும். இந்த மாயஸ்வரனை கொண்டது ஆரண்டு தெரியும், குமார் பொன்னம்பலத்தை கொண்டது ஆரண்டு தெரியும். இப்போ மாயஸ்வரன் கொலை நீதிமன்றத்தில் யார் கொண்டது வெளிப்படையான உண்மையாக அடையாளப்படுத்தப்பட்டுட்டது. ஆனால் குமாரண்யோட கொலைக்கு இன்னும் அவைகள் நீதிமன்றம் போவே இல்லை. அவைகள் எடுத்ததுக்கெல்லாம் நீதிமன்றத்தையும் சர்வதேசத்தை பற்றியும் கதைக்கிறவ. ஆனால் இதுக்கு இன்னும் இதுவரை நீதிமன்றத்துக்கு போயில்லை என்று அவைகளுக்கு தெரியும். நீதிமன்றம் போனால் யார் கொண்டது வழியால் வரும். அப்போ தங்களோட அரசியல் அடிபட்டு போயிடும். தங்களோட உயிருக்கு அப்புறம் அச்சுறுத்தலாக இருக்கும்ன்றதுக்காண்டி தான் போயில்லை. அப்போ என்மேல இலகுவாக இதெல்லாம் சுமத்தலாம் ஏன்னா என்னை பற்றி தெரியும். நான் உங்களுக்கெல்லாம் போகிறதா இல்லை. நான் கருத்தால் தான் எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஒழிய கருத்தால் கருவியோடு அல்ல. நான் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் கூட இயக்கங்களுக்குள்ள முரண்பாடு வந்தால் நான் தான் முன்னின்று அதை தீர்க்கிறது. இப்போ கடைசியில் கூட புலிகளுக்கும் டெலோவுக்கும் இடையில் பிரச்சனை வந்த நேரம் கிட்ட தெளிவனாக்கள் எனக்கு சொல்லிச்சினும். அப்போ என்ன தேவான்டான் கூப்பிட்ற தேவா இதை நீங்கள் செய்ய வேணும் இது டெலோவை அழிக்க வேணும். நீங்கள் செய்ய இல்லை, நீங்களும் சேர்ந்து செய்திருக்க வேணும். அதுக்கும் நீங்கள் தயாராக இல்லை. தாங்கள் செய்கிறோம் அதுக்கு ஆதரவு அளிக்க சொல்லி நான் இல்லை. நான் சகோதர படுகொலைக்கு எந்த வகையிலையும் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய கேம்புகளில் பாதுகாப்புக்கு டெலோ உறுப்பினர்கள் வந்தால் நான் 100கணக்கில் ஆக்களை பாதுகாத்து விட்டுருக்கேன். என்னட்ட வந்தால் நீங்கள் அந்த ஹீரோஸ் அமைப்புகளை போய் இப்படி இது பண்ணி போட்டு போய் இது பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். நீங்கள் என்ன எதிர்கொள்ள வேண்டி வேறு மட்டும் கிட்ட தெளிவானுக்காண்டி சொன்னேன். 100கணக்கில் டெலுவாக்களை நான் பாதுகாத்து விட்டுருக்கேன். அதை விடுவோம். அப்போ ஆனபடியினால் கடந்த காலத்தில் என் மேலே சுமத்தப்பட்ட இல்லை நான் சார்ந்த இபிடிபி மேலே சுமத்தப்பட்டது உண்மைக்கு புறம்பானது. அதில் எந்த உண்மையும் இல்லை. சமகால தேர்தல் நிலவரத்திற்கு வருகின்றேன். நீங்கள் இந்த கடந்த ஆட்சி காலத்திலே
கடலட்டை பண்ணை தொடர்பாகவும் பொன்னாவளி சீமெந்து தொழிற்சாலை சம்பந்தமாகவும் இப்படி பல்வேறுபட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறீர்கள். மிக முக்கியமாக இந்த கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் மேற்கொண்ட ஒரு மிக முக்கியமான விடயம் கடலட்டை பண்ணை. அத்தோடு சேர்த்து இந்த பொன்னாவளி விவகாரத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய விவகாரங்களை கையில் எடுக்கின்ற பொழுது அதற்கு ஆதரவு ஒரு பக்கம் இருந்தது, அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடிந்தது என்பதற்கு அப்பால் ஒரு தரப்பினுடைய எதிர்ப்பும் இருந்தது. சில போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன, சில மனுக்கள் கையளிக்கப்பட்டிருந்தன, சில எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விவகாரங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மக்கள் மயப்படுத்தி இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக கடத்தொழில் அமைச்சராக வந்தவர் தன்னுடைய முதல் பேட்டியில் என்ன சொன்னார்? ஆயிரக்கணக்கான இடங்கள் இன்னும் இருக்கின்றன, உங்களுக்கு யாருக்கும் தேவையேண்டா கேளுங்க, தான் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு போகிற வெளி முதலீடுகள் எல்லாம் கொண்டு போகிறோன்னு சொன்னார் கடலட்டை பண்ணைக்கு. ஆனால் அவர் தேர்தல் காலகட்டத்தில் அதுக்கு முதல் எதிரான கருத்துக்களை தான் அவர் முன் வச்சார். நான் ஒரு சுதேசி அல்லது ஒரு என்னுடைய தேசியத்துக்கும் சக தமிழ் கட்சிகளுடைய தேசியத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கு. அவைகளுடைய தேசியம் என்னென்றால், என்னுடைய தேசியம் மட்டும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்று சொல்கிறேன் நான், அதாவது மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனித உடம்பு எடுத்துக்கொண்டால் அந்த மனித உடம்பில் குட் கொலஸ்ட்ரால் கூடினால் நீண்ட காலம் உயிர் வாழலாம், பேட் கொலஸ்ட்ரால் கூடினா கெதில் இல்லாமல் போயிடும். இதுதான் என்னுடைய தேசியம். என்னுடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொழுப்பு. அவைகளுடைய தேசியம் பேட் கொலஸ்ட்ரால். அது இப்போ வரலாறுலாம் நிரூபிச்சிருக்குது. அந்த அவைகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அங்கே உணர்ந்து விட்டுருக்குன்னு நிரூபிச்சிருக்கு. அப்போ இதில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? கடலட்டை பண்ணைகளை மக்களுக்கு வழங்க. அப்போ என்ன கடலட்டை பண்ணையை பற்றி. அப்போ நான் வெளியாக்களுக்கு இடம் கொடுக்க இல்லை. இந்த மாவட்டத்தில் கடற்தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஆக்களுக்குத்தான் நான் அதை கொடுத்து வந்தேன். அப்போ அதுக்கு ஒரு 4-5 இடங்கள்ல இருந்து அவைகளுடைய அனுமதிகள் பெற வேணும். ஒன்று கடற்தொழில் திணைக்களம், மற்றது நக்டா திணைக்களம், மற்ற அதை விட டிஎஸ் என்று சொன்னால் பிரதேச செயலாளர் அவற்றை இது, மற்றது இந்த கரையோர பாதுகாப்பு இது, மற்ற அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சங்கங்கள். அப்போ நான் ஒரு தற்துணிவிலையும் இன்னொரு சொல்லு பயன்படுத்துகிறேன். என்னென்று தற்துணிவு, மற்றது என்ன சொல்லு உடனே விடுபட்டு போயிட்டு. அப்போ நான் வெளியாக்கள் எல்லாம் வெளிநாடுகள் கிட்ட எடுத்துலாம் அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. வெளியாக தென்னிலங்கை ஆக்கள் எல்லாம் கேட்க நான் இடம் கொடுக்கல. ஏனென்றால் திக்கத்துக்கும் அதான் நடந்தது. திக்கத்திலையும் அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வந்தது. திக்கம் உங்களுக்கு தெரியும், 95 எல்லாம் 96 எல்லாம் இன்றைக்கு அதுக்கு தலைவராக இருக்கிறவர் பொறுமியத்தில் அப்போ அந்த நேரம் இருந்தவர். அப்போ பொறுமியத்துக்கு ஒரு என்ன போல் குக்லியா போல்ட்ட போட்டு விட்டார். அதுக்கு அங்கே எல்லாம் நிரம்ப இது இருக்குது. இது என்ன இருக்குது? ஸ்பிரிட். அதுக்கு என்னென்ன சொல்கிறது? மதுசாரம். இன்னொன்று சொல்லு, வடிசாராயம் இருக்குது, மதுசாரம் இருக்குது. அதை எடுத்தால் நிரம்ப விற்கலாம்ன்ட்டு சொல்லி குகுளி போட்டு விட அவையிலும் அதை எடுத்துக்கொண்டு கிளாலாக கடத்தி கொண்டு போயிட்டேன். அதை இப்போ என்ன சொல்ல பார்க்குறார்? நான் ஆயுதத்தை கொண்டு மிரட்டி எடுத்தேன். நான் இப்போ 96 இல்லையே, நான் இங்கே இப்போ இங்கே வந்தது விளங்குது தானே. அப்படி அப்புறம் அவர் அங்கே அவங்களோட வேறு அவங்கள சுற்றி மாற்றினதால் அவங்க 2-3 தரம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது. தொடரேக்கில் திருப்பி அவரை பிடிக்க வலிக்கிறேக்கில் அவர் அங்கால வவுனியாக ஓடி போய் ஆமிகிட்ட சரணடைஞ்சு அப்புறம் அங்கால வேறு ஒரு திட்டம். அப்போ அந்த திக்கம் படிசாலையை நான் ஆட்சியில் இருக்கைக்கில் அன்றைக்கு இருந்த அந்த பணியாவித்தி சபையினுடைய தலைவர் அவரும் வேறொரு கூகுளியே அது போல போட்டு இதெல்லாம் ஏமாற்றி அதை தென்னிலங்கை ஆக்களுக்கு கொடுத்துட்டார். அப்போ நான் அதை எதிர்த்து, எனக்கு முதல் தெரியாது, அப்புறம் தெரிய வந்த அப்புறம் எதிர்த்து ஆனால் இன்று வேற தடை செய்து வச்சிருக்கிறேன். அவர் இப்போ வழக்குக்கு போயிருக்கிறார். நான் ஏன் அதை தடை செய்தேன் என்று சொன்னால், வெளி முதலீடு இங்கே வருமாக இருந்தால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் அந்த முதலீடு அதோட வருவாய் எங்கே போகும்? அது அங்கெல்லாம் போகும்.
ஆனால் இங்கே இருக்கிற ஆட்கள் அந்த முதலீட்டை செய்து அதில் வார வருவாய் இங்கே எங்கட இதுக்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கும், எங்கட நாட்டு எங்கட பிரதேசத்துக்கெல்லாம் எங்கட மக்களுக்கெல்லாம் தான் சுற்றி கொண்டிருக்கும். அந்த வகையில் அதை அந்த கொத்தணிக்கு தான் கொடுக்க வேணுமென்றது என்னுடைய முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், அந்த கொத்தணி ஆக்கள் பல வாழ்வாதார திட்டங்களை செய்து கொண்டிருந்தவை. அப்போ அவைகளுக்கு இந்த வருவாய் போகமாக இருந்தால் அது சார்ந்த மக்களுக்கு, அது சார்ந்த பிரதேசங்களுக்கு அவர் அந்த அபிவிருத்திக்கு அந்த வருவாயை பயன்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சந்திரியா காலகட்டத்தில் 3 வருஷம் நாங்கள் அவைகளுக்கெல்லாம் வரி விலக்கு எடுத்து கொடுத்தது. மற்றொரு கட்டத்தில் அவைகளுக்கு மகேசர் நிதியத்துக்கூடாக மாதாந்த காசு கொடுத்த அந்த ஊழியர்களுக்கு மகேசர் நிதியத்துக்கூடாக. அப்போ மூன்றாவது காரணம் இடையில மூன்றாவது காரணம், அவையில் அந்த அந்த முதலீட்டு தென்னிலங்கை முதலீட்டு நிறுவனம் ஒரு பெரிய முதலீடு. அந்த முதலீட்டில் அந்த வடிக்கிற இயந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் கல் ஊற்ற வேணும். அப்போ எங்கள்கிட்ட அந்த கல் இல்லை. அப்போ அவையில் என்ன செய்வினோம், செயற்கையை கொண்டு அதுக்குள்ளே கலந்து விடுவினோம். கலந்தால் என்ன நடக்கும், எங்கட இயக்கப்பானம் அடிபட்டு போயிடும். அந்த சுதேசி அல்ல அந்த தேசியம் தான் என்னுடையது. உங்களுடைய நோக்கங்கள் இப்படி அதான். இப்போ அதை அதில் என்ன மாதிரி வழியால் சொல்ல பார்க்கினோம், அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய நோக்கம் சீமெந்து தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு சீமெந்துக்கு வர இப்படித்தான் என்மையில் உங்களுக்கு தெரியும். அந்த புதிய தலைவர் வந்தவர் ஒரு மோசடி பேர் வழி விளங்க, அதுக்கு நிரம்ப ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ என்மையில் என்னுடைய அந்த இந்த தனம் எது, என்னுடைய ஜனநாயகத்தனம் அல்லது என்னுடைய மனிதநேயத்தனம் அல்லது விளங்க, இதில் அவையில் என்னுடைய ஒரு பலவீனமாக பார்க்கணும். ஆனால் தான் நான் சொன்னேன், பிரபாதம் தீர்க்கிற பிரச்சனைகளை தீர்த்த மாதிரி அல்ல ஏனைய இயக்கங்கள் தீர்த்த மாதிரி நான் அதை விரும்பல. நான் அதுலேருந்து ஒரு வேறுபட்ட ஒரு ஆளாகத்தான் நான் அண்டையிலேருந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாளிலேருந்து இன்று வர நான் அப்படியான ஒரு நபராக இருக்க விரும்புகிறேன். அப்படியான நபராக தான் இருந்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எங்கள் மேலே சுமத்தப்பட்டெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இல்லை. இந்த நோக்கங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு இல்லை. தாமதம் என்றதை விட அது என்னட்ட ஒரு குறைபாடாக இருக்கலாம். எம்ஜிஆர்ட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழமெண்டு. ஆனால் உண்மையாக எம்ஜிஆர் 5 ரூபா செலவு செய்தால் 15-20 ரூபாய்க்கு அவர் பிரச்சாரம் செய்கிறவர். ஆனால் அவருக்கு படங்கள் இருந்த அந்த நேரம் அதெல்லாம் வேறு. ஆனால் நான் அது உண்மையாக அதை இது பண்ணி இருக்கல. ஆனால் இப்போ எனக்கு விளங்குது எது, இப்போ ஊர் பார்த்த உண்மை 30 வருஷத்துக்கு பிறகு எனக்கு விளங்கு. அதால் தான் நான் அன்றைக்கு அந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கு நான் என்ன சொன்னான் என்றால், டக்ளஸ் சிவானந்தனுடைய வீழ்ச்சிக்கும் அனுராவினுடைய எழுச்சிக்கும் சமூக வலைத்தளங்கள்லாம் காரணம், பொய்யெல்லாம் காரணம். இப்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அனுர அரசாங்கம் அவர்களினுடைய இது குறுகிய காலம் என்றாலும் அவர்களுடைய இந்த ஆட்சி முறையை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி அனுமானிக்கிறீர்கள்? அதாவது இப்போ புதிய அரசாங்கம் வரைக்கும் நாங்கள் அவையில் காலம் கொடுக்க வேணும், அதை நாங்கள் கொடுக்க வேணும். நாங்கள் அவையில் ஆதரிக்காமல் இல்லாமல் இருக்கலாம், அவையில் கொஞ்சம் காலம் கொடுக்க வேணும். ரெண்டாவது, இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நான் அவரை போய் சந்தித்தேன். சந்திக்கிறது பிரதான காரணம் இந்த இழுவமடி படகு இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய இழுவமடி படகுகள் அத்துமீறி எல்லை தாண்டி எங்களுடைய கடல் பிரதேசத்துக்குள்ள சட்டவிரோத தொழில்களில் எங்களோட கடற்தொழிலாளர்களுடைய வளங்களை அளிக்கின்ற வாழ்வாதாரத்தை சுரண்டுகின்ற இதெல்லாம் ஈடுபடினோம். ஆனபடினால் நான் கேட்கல பல முயற்சிகள் செய்து இந்தியா நேரங்களெல்லாம் கொடுத்து மெதுவாக அதை பின்னுக்கு போட்டு வந்தது. அப்போ நான் இன்றைக்கு ஆட்சியில் இல்லையன்றோடனே அனுரா ஜனாதிபதியாக வாரினோடனே ஒரு டேட்டை கொடுத்துச்சினோம், அக்டோபர் 29 நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முதல்ல நான் அவரை சந்தித்தேன், என்னுடைய நிலப்பாட்டை சொல்ல வேணுமென்றதுக்காண்டி தான் அவரை சந்தித்தது. அது ஒரு காரணம். அதை விட எல்லாமே 38
காரணம் ஒருக்கா சந்திக்கல 38 காரணங்களை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். நான் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருக்கல தொடங்கின வேலை திட்டங்களை தொடர்றதுக்கு தயாராக இருந்த வேலை திட்டங்களை தொடர்றதுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட கொடுத்தோலையோ வேறு எந்த நோக்கமும் எனக்கு இருக்க இல்லை. அதில் 38வது என்னென்று சொன்னால் அரசியல் தீர்வு. அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்க வேணும். 3 கட்டங்களில் இந்த மாதிரி இலவாக செய்யலாமென்று அவர்கிட்ட கொடுத்தது. இதுக்காண்டி தான் சந்தித்தது. ஆனால் அவர் அதை விளங்கி கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அதிலேயும் சில நல்லவர்கள் இருக்கின்றார்கள், தீவிரவாதிகளும் இருக்கின்றார்கள், உள்நோக்கம் உள்ள எங்கேயும் நல்லது கிட்ட எல்லாம் இருக்கும். அப்போ அவர்கள் பயத்தில், பாம்பு பயத்தில் கொத்துற மாதிரி நாங்கள் இவருக்கு அமைச்ச பொறுப்பு கொடுக்கோம். நான் அதை பற்றி கதைக்கவும் இல்லை, அதை பற்றி கதைக்கவும் இல்லை. நான் அப்படி யோசிச்சும் இருக்க இல்லை. நல்லாட்சி காலத்தில் நான் அரசாங்கத்தில் இருந்து நான் இல்லையே. தினமும் பார்லிமெண்ட் கூடினால் 27 அன்றைக்கு 24 இப்போ 27/2 தினமும் மக்களுடைய பிரச்சனைகளை கேள்வியை எழுப்பி அதுக்கு தீர்வை பெற்று கொடுத்து அல்லது வெளிப்படுத்துகிற வேலையில செய்தேன். நான் இந்த முறை அதைத்தான் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நாங்கள் அவர் அமைச்சு இதுக்குள்ளே போகிற நோக்கம் எனக்கு இருக்கையில், அன்னராவும் நானும் அதை பற்றி கதைக்கையில். அப்போ அதை பயத்தில் அவர்கள் ஏதோ அமைச்சு பொறுப்பு கொடுக்க மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம், இது கொடுக்க மாட்டோம். நான் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. பணப்படியினால் இந்த அரசாங்கம் பல விடயங்களை சொல்லி இருக்குது. ஆனால் எதையும் செய்ய இல்லை என்று சொல்லி இப்போ இன்றைக்கு மக்கள் பொதுவாக தென்னிலங்கையில் அதிகமாக மக்கள் அதிருப்தி முணுமுணுக்க வலிக்கிட்டு இருக்கணும். நடந்த கூட்டுறவு சங்க தேர்தல்களையும் தென்னிலங்கையில் அது வெளிப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் நான் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்க வேணும் என்று நான் யோசிக்கிறேன். என்றால் புதிய அரசாங்கம் தானே, அனுபவம் இல்லாத ஆக்கள், புதிய அரசாங்கம். அப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்ச காலம் கொடுப்போம் என்றதான் என்னுடைய இதோடைய வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கடந்த காலத்தில் சொன்னதை இப்போ கடலாட்ட பண்ணைக்கு என்ன சொல்லிச்சுனா, நாங்கள் வந்தோடனே எல்லாம் மூடி கட்டுவோம்ட்டுச்சுன்னா நான் வந்தோடனே நல்ல விஷயம் செய்ய வேணுமென்று சொல்லினோம். இல்லைங்க அப்படி கணக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அவைகள் சொல்லிச்சுன்னா இந்த சர்வதேச நாணய நிதியத்தை கிட்டவே எடுக்க மாட்டோம்ட்டுச்சுன்னா அப்புறம் ஒப்பந்தத்தை மாற்றுவோம்ட்டு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு நாங்கள் போட்ட சொற்களில் வசனங்களில் ஒரு சொல்லு கூட மாற்றாமல், ஏன்னா அதான் யதார்த்தம், அதான் தேவை. அதில் நாங்கள் வரவேற்கிறோம். அது மாதிரி இந்தியாவிட்ட போய் செய்த ஒப்பந்தங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல விஷயம். நீங்கள் வகித்து வந்த அந்த கடற்தொழில் அமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்பு இப்பொழுது ராமலிங்கம் சந்திரசேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த அயலக தமிழர் மாநாடு என்கின்ற ஒரு விவகாரத்தில் ஒரு நிகழ்வில் போய் பங்கெடுத்திருக்கிறார்கள். அங்கு ஊடகங்களை சந்தித்த ராமலிங்கம் சந்திரசேகர் மிக காட்டமாகவே இந்த கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற இழுவைமடி படகு அத்துமீறல் தொடர்பாக பேசியிருக்கின்றார். இந்த குறுகிய காலப்பகுதியில் புதிய கடற்தொழில் அமைச்சரினுடைய செயற்பாடுகள் ஓரளவு திருப்தி தரக்கூடியவாறு இருக்கிறதா, அல்லது அதில் ஏதாவது போதாமை இருக்கிறதாக உணர்கிறீர்களா? இப்போ நானே இந்த கேள்விக்கு முதலே பதில் சொல்லணுமென்று யோசிச்சுன்னா அப்புறம் விடுபட்டு போச்சு. நீங்கள் கேட்டது நல்லது. இப்போ அயலக தமிழர் தின விழா தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கிறது, வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ இந்த முறை இலங்கையை சேர்ந்த விசேஷமாக வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல் புதிய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த இல்லை என்றதான் என்னுடைய இது. ஏனென்றால் எதை அடிப்படையாக அதான் சொல்லவா ஏன் பயன்படுத்த இல்லை என்றால், உதாரணத்துக்கு இப்போ நான் போன்று சொல்லலாம். இப்போ எனக்கு ரொம்ப அனுபவங்கள் இருக்குது. இந்த அறிவியல் நகர் அந்த உயர் கோபுரத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திறக்க வாரத்துக்கு அவர் அன்றாயபுரத்தில் தங்கியிருக்கிறார். நான் அவரை வரவேற்று இங்கே அழைச்சி வர இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம்தான், 5 நிமிஷம் இல்லை. அறிவியல் நகரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை கையளிக்க வேணும், 5 நிமிஷமும் இல்லை. அப்புறம் அவர் மேடைக்கு வந்தோடனே அதில் சொல்கிறார், அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கேட்குறார், நாங்கள் அவருக்கு இதை கொடுக்குறோம். அவர்
கேட்க கேட்க நாங்கள் அவரை கொடுத்து கொண்டே இருப்போம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறேன். அப்போ நான் மக்களுக்கு சொன்னேன், இது அவருடைய ஒரு அரசியல் கருத்து. அதை மெய்ப்பிக்கிறதும் பொய்ப்பிக்கிறதும் உங்களுடைய வாக்கு பலத்தில் என்னோட அணிதரலாக தான் தங்கியிருக்கேன் நான் அவருக்கு சொன்னது. அப்போ இங்கே நான் கடந்த காலத்தில் கன முயற்சிகளை செய்தேன். டெல்லியோட மாத்திரம் கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை, தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் கதைக்க வேணும். கனிமொழியோடு நான் கதைச்சிருக்கிறேன் தொலைபேசியில். டிஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர், அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் அவரன் அங்கே தமிழ்நாட்டினுடைய இந்த களத்தொழில்களுக்கு பொறுப்பானார். இவரோடெல்லாம் காய்ச்சிருக்கிறேன். நான் சொன்னேன், நான் அங்கே வாரேன், வந்து காய்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு முதலமைச்சரோட நேரம் பொருத்தி தாங்க, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை கூட தீர்க்க வேணும், உண்மை நிலை என்னன்றதை நீங்கள் அறிய வேணும். இந்த ஆதாரம் தாரம் என்று எங்களுக்கு தரிச்சிட்டீங்க. சரிதான், கடைசி வரைக்கும் தரப்படும் தரையில்லை. இந்த ஆதாரம் அந்த ஆதாரம், அப்புறம் தேர்தல் முடிய தாரம், தங்கட தேர்தல் என்றெல்லாம் சொல்லி கதையெல்லாம் உங்களுக்கு தரிச்சிட்டீங்க. அப்போ இங்கே அவைகளுக்கு தானாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸ்டாலினை முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு. இவையில் என்ன செய்திருக்க வேணும், அவரை அந்த 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 மாநாட்டுக்கு போக முந்தி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு வச்சுருக்க வேணும். அதாவது இப்படி எங்களோட பிரச்சனை இருக்குது, நாங்கள் இந்த மாநாட்டு மண்டபத்தில் முதலமைச்சரோட கதைக்க இருக்கிறோம்னு இவங்களோட சொல்லியிருக்க வேணும். சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும், ஸ்டாலின் மறுத்திருந்தாலும் திருப்பி அழுத்தங்கள் போய்கொண்டிருக்கும், பத்திரிகைகளுக்கும். நீங்கள் கதைக்க இல்லை, அப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்பினோம், நீங்களே அவருக்கு டைம் கொடுக்க இல்லை. அப்போ இங்கிட்ட பிரச்சனையே அங்கே சொல்ல இல்லை. இது ஒழிச்சிருந்து சொல்லி நான் அப்படி சொல்லக்கூடாது, ரகசியமாக சொல்லி போட்டு வர விடயம் இல்லை தானே. அப்போ தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இலங்கை அரசாங்கத்தோடு. நான் பெரிய கூட்டங்கள் போட்டு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தி நான் செய்யல. உங்களுக்கு தெரியுமோ தெரியா இந்த மாம்பழ கதை என்று அடிக்கடி சொல்கிறது. அதாவது நாராயணன் அவர்கிட்ட நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டே தாய் தகப்பன் சிவன்கிட்டையும் மாவட்டையும் கொடுத்து இதை முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் கொடுக்க சொல்லி. அப்போ ஒரு மாம்பழத்தை எப்படி பங்கிடுறது என்றால், உடனே முருகன் மயில் எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வந்து தனக்கு தருவணுமென்றது, பிள்ளையார் வந்து நீங்கள்லாம் தாய் தகப்பன் தான் உலகம்ன்ட்டு சொல்லி அவையில சுற்றி வந்துட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போனோமே, விளங்குது தானே. இது எங்களோட புராண கதைகள். முருகன் இப்படி உலகத்தை சுற்றி வந்து, அப்போ இந்த மாம்பழ பொலிசின்னு இருக்குது, அவ்வளோ பகுதியாக சொல்கிறது. மாம்பழ பொலிசி என்ன மாதிரி பயன்படுத்த வேணும். நான் ஆட்சியில் இருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கேன். அதான் சொன்னேன், அறிவியல் உதாரணத்துக்கு அப்படி கணக்கு விளங்குது. அந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கல இவரோட போய் யாரோட மஹிந்த ராஜபக்சோட போய் வரப்பிரசாதங்களை பெற்று வந்தது. உதாரணத்துக்கு 50,000 வீடு. அப்போ அங்கால மன்மோகன் சிங்கும் எங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சம் 1-to-1 மீட்டிங் இருக்கல. இங்கால மூத்த அமைச்சர்கள் சிதம்பரம் வெளிவாரம் அப்படி கொஞ்சம் அமைச்சர்கள், இங்கே நாங்களும் அமைச்சர்கள் காய்ச்சொன்று கேட்கல. அப்போ நான் அதில் சிதம்பரத்தை கேட்டேன், எங்களுக்கு வீடுகள் தர வேணுமென்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ ஒரு வீட்டுக்கு தேவைப்படுமென்ட்டு. நான் அந்த பிரபான் எம்ஜிஆருக்கு கணக்கு கொடுத்த மாதிரி தாய் குலத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ காசு தேவைன்னு பிரபாரம் சும்மா அப்படி கூட்டி கழிச்சு போட்டு தங்களுக்கு இவ்வளோ தந்தால் தாய் குலத்தை காப்பாற்றலாமன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் எம்ஜிஆர் அவையில் கூப்பிட்டு கொஞ்சம் காசு 3 கோடி அப்போ கொடுத்தது அந்த. அப்போ அது மாதிரி நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு ஒரு 5 லட்சம் போதுமெண்டு, பிரதான் ஜோச்சம் கூட்டி சொல்லியிருக்கலாமன்னு. அப்போ அப்புறம் அவையிலெல்லாம் கணக்கு பார்த்துட்டு சரி இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தோன்னா தாங்கள் சொல்கிறோமெண்டு வாங்குதான். அப்போ நானும் பிரசிடண்ட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், நான் இப்படி ஒன்று கதைச்சிருக்கிறேன், அவர்கள் இப்படி சொல்லினா நீங்கள் உடனே அதுக்கு ஓகேன்னுங்க. அப்படி விளங்குதானே. அப்படி அது மாதிரி இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை இவர் பயன்படுத்தே இல்லை. இவள் என்ன ஸ்டாலின் மோகன் சொல்லிக்கக்கூடாது, ஏன்னா ஸ்டாலின் விருப்பம் இருக்காது கதைக்கிறது. ஏன் அவருக்கு அங்கே அடுத்த வருஷம் தேர்தல் இது உள்ள போகிறேன், கடைசி வரைக்கும் இவள் இருக்க வர போகிறது இல்லை. அப்போ நான் முந்தைய என்ன செய்தேன், நான் இது ஒரு இந்த பிரச்சனை என்ன
ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை ராஜதந்திர ரீதியாக அணுக வேணும். அப்போ மத்திய அரசாங்கத்தோடு இது பண்ணினது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நம்ம பல முயற்சிகளை செய்தது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இதே நான் கிடைச்சிருந்தால் இதை நீங்கள் சரியாக உடனடி அந்த நிமிஷத்தில் இது நான் முதல் மாநாட்டுக்கு போக முந்தி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இப்படி எல்லாம் எங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குதுன்ட்டு உண்மை நிலைமையை சொல்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் இப்போ அவரோட கதைக்க போகிறோம், அவரோட முதலமைச்சரோட அதில் வச்சு கதைக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த பதிலை இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கோ அல்லது கடற்தொழில் அமைச்சருக்கோ தெரிவித்தால், கடந்த ஒரு 5 வருட ஆட்சியில் இருந்த கடற்தொழில் அமைச்சர் இவ்வளவு காலமும் கடற்தொழிலால் பாதிக்கப்படக்கூடிய அல்லது தமிழக மீனவர்களால் பாதிக்கப்படக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த 5 நிமிடத்தை சரியாக பாவிக்குமாறு எங்களுக்கு அட்வைஸ் செய்கிறார் என்கின்ற தொனிப்பொருளில் எங்களுக்கு பதிலளித்தால் அதற்கு என்ன பதில்? அவர்கள் அப்படி சொல்லலாம். நான் உண்மையாக ஜதார்த்தத்தை தான் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் அணுக வேணுமென்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அங்கே போன இடத்துல நான் முதல் சொன்னேன், நான் 2-3 விதத்தை கடைப்பிடிச்சினேன். ஒன்று மத்திய அரசாங்கத்தோட கதைச்சு, அப்போ அவையில் எனக்கு சொல்லுவினோம், நீங்கள் எங்களோட மாத்திரம் கதைக்கிற பிரயோசனம் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட கதைக்கணும் என்று டாக்டர் ஜெயசங்கர் இலங்கையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். விளங்குதான். அப்போ அண்டையிலேருந்து தான் பல முயற்சியில் மேற்கொண்டது கைகூடையில். இப்போ ராஜதந்திர ரீதியான அணுகுமுறை ஒரு பக்கம் செய்தது, இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக கைது செய்து அதை அரசுடைமை ஆக்குறது, பிறகு கொண்டு அதுக்குள்ளே தாக்குறது, இங்கே கடலுக்குள்ளே கொண்டே தாக்குறேன்னு சொன்னால் ஒன்று இழுவைமடி படகுகளுடைய அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் கவிட்டு விட்டால் ஒரு 6 மாதத்தில் அந்த அழிவு உயிர்ப்பிக்கப்படும்ன்றதுக்காண்டியும் மற்ற அவையில் கட்டுப்படுத்துறதுக்காண்டியும் ஒரு பல காரணங்கள். மற்றது அங்கேருந்து இந்தியாவில் இருந்து இவ்வியல் வார நேரமார் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் வரையக்க நான் அவையிட்ட ஒரு பட்டியல் கொடுக்குறது, இவ்வளவு சேதம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது, ஆனபடினால் எங்களுக்கு இந்த சேதத்தை நீங்கள் தர வேணும் என்று சொல்லி அதில் ஓமோமெண்ட்டு போகிறது தான் அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. அப்போ நான் கன முயற்சியில் செய்திருக்கிறேன். ஆனால் இப்படியான ஒரு பொன்னான வாய்ப்பு என்ன மாதிரி அந்த 13ஆம் திருத்த சட்டம் இது எங்களுக்கு கிடைச்ச இந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் இழந்தோமோ, நாங்கள் அன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் திருப்பி எங்களுக்கு 13 தாரியா காவாசிதாரியா முக்காவாசிதாரியான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சது, அதாவது அவன் வாழைப்பழத்தை உரித்து வாயில் வச்சது நாங்கள் கடிச்சு சாப்பிட்டு இருக்க வேணும். இப்பொழுது புதிய அதுபோல தான் இதுக்கும் கிடைக்கிற வாய்ப்புகளை தமிழ் தரப்புலையோ அல்லது தனியாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாத்திரம் இல்லை, அதுபோல் சந்திரிகாமியார் ஒரு அற்புதமான பல மடங்கு முன்னேற்றகரமான தீர்வை கொண்டு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதுக்கு பிறகு நோர்வே மற்ற ஜப்பான் அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சரி, அதில் ஒரு பக்கம் விடுவோம். இப்பொழுது புதிய அரசியலமைப்பு ஒன்று தயாரிக்கப்படுவதற்கான முஸ்தீவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கொள்கையாக அல்லது ஒரு எதிர்பார்ப்பாக அது இருக்கிறது. இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது ஒற்றையாட்சிக்குள் இந்த அரசியலமைப்பு முடங்கப்படக்கூடாது என்றும் தமிழர்களினுடைய அபிலாஷைகள் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழ் கட்சிகளினுடைய இணைவு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது. தமிழ் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த குரலாக எழுப்பப்பட வேண்டியதனுடைய அவசியம் அதிகமாக இப்பொழுது உணரப்படுகிறது. பல வகையான சந்திப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இப்போ தமிழ் மக்கள் ஐக்கியப்படணும் என்று சொல்லி ஜிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் ஐயா காலத்திலிருந்து இன்று மட்டும் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஐக்கியப்பட்டதுக்கு கூடாக நாங்கள் பெற்றிருக்கிறோமா இழந்திருக்கிறோமா? ஐக்கியப்பட்டதுக்கு கூடாக பெற்றிருக்கிறோமா இழந்திருக்கிறோமா? தமிழர் விடுதலை கூட்டணி ஏன் கட்டப்பட்டது? ஐக்கியத்தை வெளி உலகு காட்டணும், சர்வதேசத்தை காட்டும். பெற்றிருக்கிறோமா இழந்திருக்கிறோமா? இழந்து கொண்டு வந்த நிகழ்வுலாம் கூட வானபடியினால் தேர்தலுக்காக ஐக்கியப்படுறதுன்றது உண்டு, மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வென்றெடுக்கிறன்றது இன்னொன்று. அப்போ நான் ரெண்டாவதுக்கு தான் சொல்கிறேன். அடுத்து இந்த ஒற்றையாட்சியாக சமஷ்டியான்ற இதில் என்னுடைய கருத்து அதிலேருந்து வேறுபட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒற்றையாட்சி என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு பேயை பார்க்குற மாதிரி, சமஷ்டி என்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு பிசாசை பார்க்குற மாதிரி. அப்போ ரெண்டும் ஒத்து வராது.
அப்போ எங்களுக்கு பேர் பிரச்சனையாக இல்லை. இன்றைக்கு சமஷ்டி என்று சொல்லப்படுகின்ற கனடா போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை விட ஒற்றையாட்சி என்று சொல்லப்படுற தென்னாப்பிரிக்கா அல்லது பெரிய பிரித்தானியா, யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கே அதை விட அதிகாரங்கள் கூட. சமஷ்டி என்று சொல்லப்படுற அதிகாரங்களில் கொடுக்கப்பட்ட கனடா ஆஸ்திரேலியா நாடுகளை விட ஒற்றையாட்சி என்று சொல்லப்படுற தனி நாடு, தனி காசு இருக்குது, தனி கொடி இருக்குது, தனி கீதம் இருக்குது. இதை விட வேறு என்ன எங்களுக்கு வேணும்? அப்போ இதில் எங்களுக்கு பேரை ஒரு பிரச்சனையாக வச்சு நாங்கள் ஒரு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. விளங்குது தானே? நாங்கள் நான் முதல்ல சொன்னது போல் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் எல்லாருடைய போராட்டம், பிரபாகரன் உட்பட எல்லாருடைய போராட்டம், மக்களுடைய தியாகங்களுக்கு கூட எங்களுக்கு கிடைச்சது இலங்கை இந்திய ஒப்பந்தம். நாங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேணும். அதை கோட்டை விட்டுட்டோம். பிறகு சந்திரியாமியார் அதை விட பல மடங்கு முன்னேற்றகரமான திட்டத்தை முன் வச்ச தீர்வு திட்டம் அற்புதமான, அதை கோட்டை விட்டுட்டோம். அதுக்கு பிறகு ஜப்பான், நோர்வே இவர்கள் எல்லாம் வந்து இதில் கலந்து கொண்டு அதையும் விட்டுட்டோம். இன்றைக்கு நாங்கள்லாம் கையை விட்டுட்டு, அப்போ நான் அன்றைக்கு என்ன சொன்னான், இந்த உருண்டு வாரத்துக்கு பின்னால் கட்ட வைக்கிறது போல் இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை அப்படியே வச்சிருக்க வேணும். பிறகு அதுக்கு முதல் உள்ள கட்டியாக இருக்கலாம் சந்திரிகாமியாட்டே. அப்படித்தான் நாங்கள் போயிருக்கணுமென்றது தான் நான் யதார்த்தமாக சொன்னேன். அப்போ ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று கருத்தோடு தான் நான் 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு போனது. அது பிரபாகரனுக்கு பிடிக்கலையோ ஏதோ இல்லை, அவர் என் மேலே சேறு பூச வலிக்கிட்டது, என்னை கொல்ல முற்பட்டது, என்னோட இருக்கிற ஆக்களை கொண்டது, என்ற ஆக்களை துரத்தினது, இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு என்ன நடந்தது? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சமகால அரசியல் களத்தில் தமிழ் பிரதிநிதிகளினுடைய இணைவு சாத்தியமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா, இல்லை இதுவும் பயனற்று போகும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 13ஆவது திருத்தச் சட்டம் கூட புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான தளம்பல் கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ் பிரதிநிதிகள் ஒன்றிணைய வேண்டுமா வேண்டாமா? அவையிலிட்ட 3 பெரும்பான்மை இருக்குது. அதில் தாங்கள் நிற்கிறதை செய்யலாம். இப்போ செய்து கொண்டிருக்கிறத போல, சொன்னதை செய்யாமல் விட்டது போல, அல்லது சொல்லாமல் விட்டதை செய்கிறது போல் அதில் 3 இருக்குது. அதில் அதை செய்யலாம். ஜேஆர் சொன்னது போல் ஆணை பெண்ணாக்குறது, பெண் ஆணாக்குறன்ற ஒரு அந்த அவருடைய அரசியல் தீர்வு திட்டத்துக்கு சொன்னது தானே. அப்போ எனக்கு புதிய அரசியல் ஜாப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. புதிய அரசியல் ஜாப்பு வெறுமாக இருந்தால் இந்த 13ஆவது திருத்தத்தை மேலும் செலமப்படுத்தி அதுக்குள்ள உட்கொண்டு வர வேணும். இன்றைக்கு எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து உதவி செய்ய போயினோம்? செய்ய போயினோம்? இங்கே மக்கள் எல்லாம் வாக்களிச்சிருக்கணும் தானே. யாழ் மாவட்டத்திலேயே அவைகளுக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். வடகிழக்கிலெல்லாம் வாக்களிச்சிருக்கணும். அப்போ அவையோட கொள்கைக்காண்டி தானே மக்கள் வாக்களிச்சிருக்க வேணும். அவையில் இதில் என்ன தான் ஒன்று சேர்ந்தாலும் நடக்கத்தான் போகுது. நான் இப்போ இதில் சொல்கிறது போல், இதில் இந்த எது நடந்ததோ அது நல்லாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நல்லாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கிறதோ அது நல்லாகவே நடக்கும் என்று நான் சொல்ல வரையில்லை. எங்களோட அறிவை நாங்கள் ஒரு சுயலாபத்தை விட்டு மக்களிட பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போகிறதை தான் நாங்கள் செய்ய வேணுமென்றதைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லி வரேன். விளங்குதா? அப்போ இவைகள் ஐக்கியப்பட்டதால் ஜிஜி பொன்னம்பலம் அல்லது செல்வநாயம் அவருடைய காலத்திலிருந்தே இந்த தமிழ் மக்கள் ஐக்கியத்தை உலகு காட்ட வேணும், சர்வதேச சமூகத்துக்கு காட்ட வேணும், இந்தியா காட்ட வேணும் என்று சொல்லி பிரபாண்ட காலம் மட்டும் அதான் இருந்தது. என்ன நடந்தது? நாங்கள் பெற்றிருக்கிறோமா இழந்திருக்கிறோமா? அப்போ என்னுடைய இது என்னென்றால், போராட்டம் என்றால் அழிவுகள் வருமென்றால் நான் மறுக்க வரையில். ஆனால் அந்த அழிவுகளை நாங்கள் குறைச்சிருக்க வேணும். நான் ஒரு அனுபவத்திலேருந்து தான் சொல்கிறேன். நானும் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பயிற்சி எடுத்தினேன். அங்கே பல நாட்டு விடுதலை போராளிகளெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அவைகளுடைய அனுபவத்தையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். அப்போ நான் அங்கேருந்து விரையக்கில் பயிற்சி முடிச்சு இங்கே விரையக்கில் இலங்கைக்கு விரையக்கில் எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்றான் வந்தேன். ஏன்னா எனக்கு அங்கே பார்த்தோன்னே விளங்கிட்டுது, பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் போகிற போக்கை பார்த்தால் வெற்றியை நோக்கி போகாது. அப்போ எங்கடைய மாற்றி அமைக்க வேணுமென்றான் வந்தேன்.
துரவசவசமாக என்னால் செய்ய முடியல. அப்புறம் 90ஆம் ஆண்டு நான் திரும்பி கொழும்பு போயிருக்கல. மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை தான் கொண்டு போனான். அதான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்குது. உங்களுடைய தொடர்ச்சியான வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய பல கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. ஆனால் வேலை முந்தித்தான் எனக்கு தலை முழுக்க வேலையாக இருந்தது. இப்போ அப்படியே இல்லை. இப்போ கட்சியை புனரமைக்கிற வேலையெல்லாம் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் என்கிட்ட வந்து பேட்டி எடுத்த இந்த சமூக வலைத்தளங்கள் நடந்து முடிஞ்ச தேர்தலில் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்னது போல் டக்ளஸ் தேவானந்தனுடைய வீழ்ச்சிக்கும் அனுர திசாநாயக்காவினுடைய எழுச்சிக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் காரணம் என்றதை மீண்டும் இதில் வற்புறுத்தியும் கூட இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.